கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த சாமியார்பேட்டை அருகே உள்ள கடற்கரையில் பெண் ஒருவரை இளைஞர்கள் சரமாரியாக தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரலானது. அந்த பெண் தனது கையில் வன்னியர் சங்கத்தின் அக்னி கலசத்தை பச்சை குத்தி இருப்பதை பார்த்த இளைஞர்கள் அந்த பெண்ணை கடுமையாக தாக்கியுள்ளனர். உடனே அந்த பெண்ணோடு வந்த நபர்கள் இளைஞர்களை பதில் தாக்குதல் செய்ய மேலும் 20 நபர்களை அழைத்து வந்து கலசம் எல்லாம் எங்களுக்கு கீழேதான் என்று கூறியவாறே கடுமையாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து அந்த பெண் புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். கையில இருக்கிற கலசத்தை பார்த்துட்டு கலசம் எங்களுக்கு கீழே தான் அப்படி இப்படின்னு ரொம்ப தகாதவ, இது எங்க ஆச்சு, உங்களால என்ன பண்ண முடியும்னு இந்த வார்த்தையை கேட்டுதான் சார் அவங்க அடிச்சாங்க. கல்யாணம் பண்ணி 2 குழந்தை பெத்த நானே வெளில வர முடியல சார். எந்த பொண்ணு சார் நம்பி வெளில வர முடியும்? போன் பண்ண உடனே 20 பசங்க அங்க வந்து நிக்கிறாங்க. நாங்க அப்ப போன் பண்ண முடியல, நான் குழந்தைய வச்சிருக்கேன், அங்க இருந்து தப்பிச்சு வரதான் நான் பார்க்க முடியுமே தவிர என் குழந்தைங்களை விட்டுட்டு நான் வர முடியாது சார். இப்போ வந்து அங்க யார் சார் கேட்கறது? அந்த இடத்துல ஒண்ணும் எங்களால சொல்லிக்க முடியல. என் குழந்தைய அழுகுறது கூட அந்த வீடியோல நீங்க பாக்கலாம். என் குழந்தைங்க எல்லாம் அழுகுறாங்க. இது பெண்ணுதான் சார். நானு நீங்க வேற ஏதாவது நாங்க கட்சின்னு வச்சு பேசணுமா? இது வந்து நான் எப்பயோ போட்ட கலசம் சார். அதுக்கோசம் கேட்டு இப்ப எங்ககிட்ட சண்டை வளர்த்துறாங்க. இது யார் சார் தட்டி கேட்பாங்க? இது தட்டி கேட்டே ஆகணும் சார். நாங்க ஒரு பக்கம் குளிச்சோம், ஜென்ஸ் ஒரு பக்கம் குளிச்சாங்க சார். இவங்க எங்க கிட்ட கிண்டல் பண்ணதை பார்த்தோன்னே எங்க அண்ணன் எல்லாமே வந்துட்டாங்க. நாங்க எங்க ஃபேமிலிக்குள்ளதான் சார் போனோம் எல்லாருமே. கிட்டக்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அதுல ஒரு பையன் இந்த வார்த்தையை எழுதி கேட்கறான் சார். நாங்க அடிப்போம் தான், எவன் வருவான், இந்த வார்த்தை தான் சார். நீ எவன்கிட்ட வேணாலும் போய் சொல்லி எவன் வந்து கேட்கறான்னு பார்க்கும். இந்த வார்த்தை தான் ஐடி சொன்ன வார்த்தையே ஃபுல் போதை சார். ஃபுல் எல்லாருமே போதை.